ஆதார் கார்டு இன்றைக்கி எல்லாருமே வச்சுருக்கோம். ஆனால் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக ஆதார் கார்டு அட்ரஸை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா புதுசாக கல்யாணமானவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு புதுசாக குடியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆதார் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கலாம். இல்லை ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்குக்காக வெளியூருக்கு போயிருப்போம், அங்கேயே நம்ம செட்டில் ஆகிருப்போம். அந்த நேரத்தில் அதனுடைய ஆதார் கார்டை அங்கேயே அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக ஆதார் அட்ரஸை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். பட் இதை அட்ரஸை மாற்றுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. ஈஸியாக ஆன்லைனில் உங்களால் மாற்ற முடியும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஆதார் கார்டு அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும்னா என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆதார் அட்ரஸை சேஞ்ச் பண்ணதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஆதாரை வச்சு இன்னொருத்தவங்களுடைய ஆதார அட்ரஸை சேஞ்ச் பண்ணலாம். அதாவது ஃபேமிலி கெட் மெம்பர்ஸோடைய ஆதாரை வச்சு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய யாராவது ஒருத்தருடைய அட்ரஸை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி நான் தனி வீடியோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ணி ஆதார் அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். டாக்குமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இருக்கலாம், இல்லைனா உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கலாம், இல்லைனா பேங்க் புக் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபுக்கு உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குதோ அந்த டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட்டே இல்லைனாலும் ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். இப்போ இங்கே டிஸ்பிளே காமிக்கிற இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கீழே டவுன்லோடு ஃபார்ம்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கரெக்ஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆயிரும். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சாம்பிள் மெத்தட் ஃபார்மை இங்கே டிஸ்பிளேல காமிக்கிறேன். நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி உங்களுடைய அந்த ஆதார் கரெக்ஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் என்ன அட்ரஸை ஃபில் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அதனால் அட்ரஸை கரெக்டாக கொடுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த அடித்தல் திருத்தலும் இல்லாமல் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே டிஸ்பிளேல காமிக்க மாதிரி இங்கே ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் வாங்க வேண்டியிருக்கும். உங்களுடைய ஸ்கூல் அண்ட் எஜுகேஷனில் ஹெட் மாஸ்டர்கிட்ட நீங்கள் ஆத்தரைஸ்டு அட்டஸ்டோட உங்களுக்கு சீல் வச்சு சைன் பண்ணி வாங்கிக்கோங்க. சைன் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட வீடியோ வேணும் தான் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் தனிப்பட்ட முறையில் போடுறேன். இல்லை இந்த ஃபார்மை ஃபில் பண்ண சேம்பிள் ஃபார்ம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எம்டி ஃபார்ம், ஃபில் பண்ண ஃபார்ம், இந்த 2 ஃபார்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளே காமிக்கிற இந்த வெப்சைட்டில் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேப்சா நம்பர் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய அட்ரஸை நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஸோ ஃபார்மில் என்ன ஃபில் பண்ணீங்களோ அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய டேட்டா படி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்ததுக்கப்புறம் தமிழில் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு சில நேரத்தில் தமிழில் தப்பாக வருதுன்னா நீங்கள் அடித்து இங்கிலீஷ் டு தமிழ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலமாக இதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஆனால் இங்கே டோர் நம்பர் கொடுக்க வேண்டிய இடத்துல மட்டும் டோர் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் டு தமிழில் டைப் பண்ணால் கண்டிப்பாக வராது. அதுக்கு நீங்கள் விர்ச்சுவல் கீபோர்டு, அதாவது மேனுவல் கீபோர்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி தான் டோர் நம்பரை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவில் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. பின்கோடு போட்டதுமே கீழே போஸ்ட் ஆஃபீஸ் வந்துடும். அந்த போஸ்ட் ஆஃபீஸை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ நான் சொன்ன அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபார்மை இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி வச்ச ஃபார்மை அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இல்லை நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வேறு ஏதாவது டாக்குமெண்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 50 rupees பே பண்ண சொல்லுவாங்க. 50 rupees பார்த்தீங்கன்னா நீங்கள் QR கோட ஸ்கேன் பண்ணி வச்சு கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நம்பரை கூட நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஆன்லைனில் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா அங்கே நீங்கள் இதே மாதிரி லாகின் பண்ணி வச்சுட்டு கீழே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டில் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணப்பட்டதா ரிஜெக்ட் பண்ணப்பட்டதா அப்படிங்கிறது தெரியும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 daysக்குள்ளே அப்ரூவ் ஆயிருது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 90 நாள் வரைக்கும் எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 daysக்குள்ளே மேக்ஸிமம் அப்ரூவ் ஆயிருது. ஒரு சில நேரங்களில் டேட்டும் டிலே ஆகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸ் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலோ நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக லேர்ன் பண்ணி நீங்களே ஈஸியாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அப்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.